Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரூட் சாலட் செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ வந்து ஃப்ரூட் சாலட் செய்யணும்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா கஸ்டர்ட் பவுடர் வேணும் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். இல்லை நம்ம வந்து எந்த விதமான பவுடரோ பொடியோ எதுவுமே சேர்க்காம சூப்பராக ஒரு ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து லீவு நேரம்னால வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருக்குமே எதனாச்சும் சாப்பிடணும்னு தோணும். நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்க்குறது இந்த வெயில் நேரத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரூட் சாலட் செய்ய என்னென்ன வேணும்லாம் சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து 2 ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அப்புறமா ஒரு மாதுளப்பழம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு பைனாப்பிள், அப்புறம் ஒரு கொஞ்சம் கிரேப்ஸ் நமக்கு தேவைக்கு, 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க, 2 கப் பால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுன்னா பழம்லாம் கூட்டிக்கோங்க. வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரூட் சாலத்துக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸ் ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு போடுங்க. ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ஃப்ரூட்ஸையுமே இதில் வந்து சேர்த்துக்கிட்டோம். இது கூட நம்ம வந்து 2 கப் பால் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கட்டும், அதை வந்து இது கூட கலந்துக்கலாம். அதையும் வந்து இதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா 2 மாம்பழம் எடுத்தோம்ல, அந்த மாம்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து மாம்பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறனால நான் வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து இனிப்பு சரியாக இருந்தால் சுகர் சேர்க்க வேண்டாம். இன்னொன்று 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சுகர் சேர்க்காதீங்க, பெரியவங்களுக்குனா சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாம்பழத்தை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாம்பழத்தை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அது நல்லா கெட்டியாக இருக்கும். தண்ணி வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா எடுத்துக்கிட்டோம். இது வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பாலும் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா மாம்பழம் ஏற்கனவே எல்லாருக்கும்னா மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம பால், சீனி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் கழித்து ஒரு பவுலில் வச்சு நம்ம வந்து கொடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வீட்டில் வந்து மாம்பழம் வச்சுருக்கீங்களோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இதில் வந்து எந்த விதமான கஸ்டர்ட் பவுடரோ எதுவுமே நம்ம வந்து சேர்க்கலை, வெறும் இது மட்டும்தான். இருங்க, ஒரு பவுலில் சர்வ் பண்ணதுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்மளோட ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா மாம்பழம் ஜூஸ்னாலே எல்லாருக்கும் செம்மையாக ரொம்ப இஷ்டம். அது கூட இதுவும் சேர்ந்து செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.